ஹாய் நண்பர்களே, வணக்கம். கண்கள் போதும் காதல் செய்ய பாகம் 18. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட முந்தைய பகுதியெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட் நேம் வந்து கண்கள் போதும் காதல் செய்ய. அதையும் கேளுங்க. பிளேலிஸ்ட்டில் இருக்க அனைத்து கதைகளையும் கேட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கதை நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைன்னா என் குறைகளை திருத்திக்க என்ன குறைன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லிட்டு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பேரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேரை சொல்லிட்டு கதை சொல்கிறேன். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? உங்கள் அண்ணி சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கா என்று வெற்றியை பார்த்து கொண்டே விஜய் கூற, விஜயின் குரலை கேட்டு அதிர்ந்தவன், எதுக்கு சாப்பிடாம இருக்காங்க என்று கையில் இருந்த ஸ்ரீபாப்பாவை வைத்துக்கொண்டே ரியாவின் அருகில் செல்ல முயலும் பொழுதே கையில் இருந்த ஸ்ரீபாப்பாவை அவனிடம் இருந்து வாங்க விஜய் கை நீட்டினான். அதுவோ வெற்றியின் கழுத்தை இறுக கட்டி கொண்டு மாட்டேன் என்பது போல் தலையை திருப்பி கொண்டது. அடி பாவி மகளை, அப்பேன்னு கொஞ்சமாவது மதிக்கிறையா என்று மனதுக்குள் திட்டிக்கிட்டேன். சரி, இன்னையிலேருந்து தானே அப்பாவா டிக்ளேர் ஆகிறோம், போக போக நம்மளை ஏற்றுக்க பழகிக்கிடுவா. வாலிய கண்ணுக்குட்டி என்று திரும்பவும் கை நீட்ட, அது அவனிடம் இருந்து வருவேனா என்பது போல் வெற்றியின் கழுத்தை இறுக கட்டி கொண்டிருக்கும் பொழுதே வெற்றி, அதான் வரமாட்டேன்னு சொல்லுதில்ல, விடு, நான் போய் எங்கள் ஏஞ்சல் ஏன் சாப்பிடன்னு கேட்குறேன் என்று அவளிடம் அருகில் சென்று ஏன் ஏஞ்சல் என்று சொல்ல, பிடிக்கல. என்ன பிடிக்கல? இது உங்கள் வீடு, நீங்கள் சாப்பிட வேண்டியதானே என்று அவன் உரிமையாக கேட்க, இது ஏன் வீடு இல்லை. என்ன அண்ணி என்று அவன் சொல்லிவிட்டு வாயை பார்க்க அவள் ஏதாவது திட்டுவாளா என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் அமைதியாக, ஏஞ்சல், உங்களை இனிமேல் நான் அண்ணின்னு கூப்பிடவா என்று அவன் அனுமதி கேட்க விஜய் அவன் தலையில் தட்டி, அப்புறம் அண்ணின்னு கூப்பிடாம பண்ணி நான் கூப்பிட முடியும், உங்கள் அண்ணன் தாலி கட்டியிருக்கேன் என்று அவள் கழுத்தில் தாலி கயிறை தொட்டு காமிக்க அவளோ கோபத்தில் தட்டி விட்டாள். அண்ணி உன் கூட சண்டையா என்று மெதுவாக விஜய் கேட்க, சண்டை இல்லை, 2 நாளாக சோறு வாங்கி தர மறந்துட்டேன்டா என்று அவன் காதில் மெல்லமாக கூற, நீ எல்லாம் புருஷனாடா, வெளியே சொல்லாத வெக்கங்கட்டவனே என்று சொல்ல, நான் வெளியே சொல்லுவேண்டா, அவளோட புருஷன் நான் தான் சொல்லிட்டு, அதை சொல்லலாம் மூதேவி, கட்டின பொண்டாட்டிக்கு சோறு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாதேன்னு சொன்னேன். சீச்சி, இந்த பெருமையெல்லாம் நான் வெளியே சொன்னால் அப்புறம் என் இமேஜ் டேமேஜ் ஆயிரும், எப்படியாவது சமாதானம் பண்ணடா, அவங்க அண்ணி சாப்பிடாம இருக்கா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு என்று தம்பியின் காதில் சொல்ல, மகளுக்கு புரிந்து விட்டது தாய் சாப்பிடவில்லை என்று. அந்த 2 வயது குழந்தை தத்தி தத்தி தன் அன்னையிடம் தாவி வந்து, அம்மா நோ பூவா என்று கேட்டது. நோ பூவா என்று அவள் தலையை ஆட்டினாள். பூவா வேணுமா என்று அதுவும் கேட்டது. இல்லை என்பது போல் தலையாட்டினாள். பூவா சாப்பிடு சாப்பிடு என்று கன்னத்தை பிடித்து கெஞ்சியது. மகளின் செய்கையை பார்த்து அவளுக்கு சிரிப்பு வந்தது. இதான் சந்தர்ப்பம் என்று விஜய் கிச்சனுக்கு சென்று 2 தோசை வார்த்தி எடுத்துட்டு வந்து அவள் கையில் திணிக்க அவ்வளோ வேண்டாம் என்பது போல் திரும்பி கொண்டாள். சும்மா சும்மா கோவப்படாதடி, சோத்துக்கே சண்டை போட்டேன்னு நினச்சிக்கோ, இன்னும் வாழ்க்கை முழுக்க நீ சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும், ஏன்னா உன் வாழ்க்கை முழுக்க நீ இங்கே தான் இருக்க போகிற, இங்கே சாப்பிடாம வேற எங்கே போய் சாப்பிட போகிறோம், உனக்கு நீ இன்னொரு மாமியார் வீடாக இருக்குது, இல்லை இல்லை, அதனால் இங்கே தான் தின்னாகணும், தின்னு என்பது போல் தோசையை பிற்று அவள் வாயில் கொண்டு செல்ல, என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்க, வாயை பிடிச்சி திணிச்சு விடுனே என்று விஜயை பார்த்து வெற்றி சொல்ல, நீதாண்டா தம்பி, எனக்கு மகன் பிறந்தா உன் பேரே வைக்கிறேன் என்பது போல் பார்த்து சிரித்துவிட்டு அவர்கள் இருக்கும் தைரியத்தில் அவளது வாயை பிடித்து தோசையை ஊட்டினார். அவளுக்கோ விழுங்குவேனான் என்பது போல் வாய்க்குள்ளேயே வைத்து அடைத்திருந்தாள் தோசையை. முழுங்குடி என்று அவன் சொல்ல அவளோ வாயிலேயே வைத்திருந்தான். ஸ்ரீபாப்பா தாய் உணவை மறுக்கிறாள் என்று நினைத்து தனக்கு தாய் எவ்வாறு உணவு ஊட்டுவாள் என்பது போல் கதை சொல்வது போல், காக்கா வந்துச்சு, பாப்பா பார்த்திச்சு என்று பேசிக்கொண்டே தோசையில் இருந்து வில்லையை பீத்து தன் தளிர் கையால் தனது தாய்க்கு உணவை ஊட்ட அவளோ ஆனந்தத்தில் ஆ என்று வாயை திறந்து வாங்கி கொண்டு கணவன் ஊட்டிய உணவையும் மகள் ஊட்டிய உணவையும் என்று தின்றாள். பார்த்திருந்த விஜய்க்கு ஆச்சரியமாக இருந்தது. மகளின் அறிவு திறமையை பார்த்து பெருமிதமாக இருந்தது விஜய்க்கு. இந்த வயதிலே எவ்வளவு பாசம், தாயிடம் எத்தனை பிணைப்பு, தாயின் பசியை அறிந்து உணவு ஊட்டும் பாங்கை எல்லாம் நினைத்து அவனுக்குள் பெருமிதம் தாழ முடியவில்லை. இந்த அழகு தேவதை தனது மகள் இனி என்ற எண்ணம் அவனுக்குள் மேலும் மேலும் சந்தோஷத்தை பெருக்க, மகளுக்கு உடனே முத்தத்தை தர வேண்டும் என்ற எண்ணம் தூண்ட
குனிந்து மகளுக்கு முத்தம் வைத்தான். மகளுக்கு முத்தம் வைத்த வேகத்திலேயே மனைவிக்கும் ஒரு முத்தத்தை பரிசளித்தான். முத்தம் வைத்ததுதான் தாமதம். ரியாவின் கண்களில் தோன்றிய தீயை அவனால் பார்க்கவே முடியவில்லை. அருகில் இருந்த வெற்றியோ சோழி முடிஞ்சு, இதோட இவனுக்கு கதை கன்ஃபார்ம். வா பாப்பா, நம்ம வெளியே போகலாம் என்று கிளம்ப போக அவர்களை பார்த்து இரு என்பது போல் கண்களாலே ஜாடை செய்தாள் ரியா. ஏஞ்சல் அண்ணி என்று அவன் மாறி மாறி பேச, இருடா என்று சொல்ல, இப்போ என்ன பண்ணீங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு? யாரு குழந்தை? ஓ, இந்த எரும மாடை சொல்றியா? இது வளர்ந்த எரும மாடு. ஸ்ரீ பாப்பா வேணா சொல்லு, ஆனால் அது என் தேவதை முன்னாடி முத்தம் தந்தா தப்பே இல்லை என்று அவன் சமாளிக்க, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா என்று பல்லிடிக்கில் வார்த்தைகளை வைத்து துப்பினார். நான் ஏண்டி உன்கிட்ட வெக்கப்படணும்? நைட்டு வேணா வெக்கப்பட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு என்று தன் வாயில் விரலை வைத்து கொண்டு வெக்கப்படுவது போல் தலை கவிழ்ந்து கொண்டு, ஏன்னா இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸ்ரீ பாப்பா எவ்வளோ நாள் தான் தனியாகவே இருப்பா? அவளுக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இல்லை, ரெண்டையுமே பரிசளிக்கலாம் நம்ம 2 பேரும் என்று சொல்ல, அவளோ கண்களாலே எரித்து விட்டு, அந்த நினைப்பு வேற இருக்கா? குழி தோண்டி புதைச்சிரு, நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேனான்னு யோசித்துப்பாரு என்று சொல்லவும், வெற்றி அதிர்ந்து போய் பார்க்க, ஸ்ரீ பாப்பாவோ தன் தாய்க்கு உணவை ஊட்டுவதே தன் கடமை என்பது போல் அவள் வார்த்தைகளை விடுவதற்கு முன்பாக தோசைகளை வைத்து அவள் வாயில் திணித்து கொண்டிருந்தது தன் தலைக்கையை வைத்து. மகள் ஊட்டுகிறாள் என்ற ஒரே காரணத்துக்காக அங்கே தோசையும் வாங்கி கொண்டு இவனிடம் சண்டையும் கட்டி கொண்டிருந்தாள் ரியா. விஜய்க்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் மறுபக்கம் கோபம் வந்தது அவள் சொல்லிய வார்த்தையில். இங்கே இல்லாமல் வேற எங்கடி போற? இன்னொரு தடவை ஊரா போறேன்னா பிரிந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஸ்ரீ பாப்பாவை நான் வச்சுக்கிருவேன். நீ தனியாக தான் ஊரா சுற்றணும். பேய் மாதிரி சுற்றிட்டே திரி. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் உனக்காக காத்துட்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவன் பூவே உனக்காக படத்தில் வரும் விஜயின் டைலாக்கை பேச ஆரம்பித்தான். ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கும், உதிர்ந்த பூ திரும்ப ஒட்டாது. அது மாதிரி தான் என் காதல் உன் மேலே தான் வரும், வேற யார் மேலேயும் வராது. நீ எனக்கு இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை தரணும்னா இந்த ஜென்மம் முழுக்க ஒரு விவேகானந்தர் போல், ஒரு புத்தர் போல் நான் ஒரு சன்னியாசாவே வாழ்ந்துட்டு போயிடுவேன் என்று அவன் பாவம் போல் வைத்து கொண்டு கூற, டே நல்லவனே, அவ்வளோ சீனெல்லாம் உனக்கு இல்லை. நீயாவது ஏஞ்சலை தனியாக விட்டுட்டு இருக்க போகிறதாவது? டே, நான் சென்டிமெண்ட்டாக பேசி அவன் மனசை கலைக்கலாம் நினச்சா நீ கூட பேசி அவளே மனசு மாறினா கூட அதை கலைச்சி விட்டுருவியாடா என்று அவனை பார்த்து திட்ட, இலவசமாக ஒரு காதல் காட்சி கிடைச்சா அதை பார்த்து அனுபவி, ஆராயாதே என்று அவன் தலையில் தட்டினான் விஜய். அண்ணி, இவன் அடிக்கிறான், இவனை இந்த வீட்டை விட்டு விரட்டி விடுங்க அண்ணி, நீங்க போகாதீங்க அண்ணி, இவனை விரட்டி விடுங்க அண்ணி என்று அவன் தலையை தேய்த்து கொண்டே கூற, அவ எப்பன்னு காத்துட்டு இருக்கா, இவன் எடுத்து கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு இவன் பேரை வைக்கணும்னு நினைச்சேன், இனிமே டைவோர்ஸ், இவன் எனக்கு தம்பி இல்லை, இவன் தான் எனக்கு எதிரி என்று அவனை பார்த்து திட்டிக் கொண்டே, ரியா அவன் பேச்செல்லாம் கேட்காது, 1000 தான் இருந்தாலும் நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி என்று அவன் சொல்ல, அவள் கோபமாக இருக்க, இவ வேற கோபமா இருக்கா, பக்கமாக பேசி பசி வேற இருக்குது. ஸ்ரீமா, உங்கள் அம்மா கூட்டினது போதும், அப்பா கூட்டுடா என்று வேகமாக வாயை குழந்தையிடம் நீட்ட, அதுவோ அம்மா பூவா என்று தட்டையும் அவளது கையும் பின்னாடி இருக்க, அடி பாவி மகளே, உங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றை கரெக்ட் பண்ணும். இந்த டாடி தான் வேணும், இந்த அப்பா தான் வேணும்னு நீ பின்னாடி சுற்றி வரணும், அப்போ தான் உங்கள் அம்மா கரெக்ட் ஆகும். உன் மனசை கவர் பண்ணுறது எப்படின்னு யாருக்கிட்ட டியூஷன் போய் கற்றுக்கிறது? இந்த ரியாவுக்கு இந்த வெற்றியை தான் பிடிக்கி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தான் இனிமே சொன்னேன், ரியாவுக்கும் ஸ்ரீக்காகவும் இவனை ஏத்துக்கிட்டு இவன் கூட சமாதான உடன்படிக்க போயிடலாமா என்பது போல் பார்த்து வைக்க, பார்க்காத உன்னை கூட நான் சமாதானம் ஆகிறதாவே இல்லை. இதெல்லாம் என்னை எப்படிலாம் அடிச்சு கொடுமைப்படுத்தினேன், அத்தனை கொடுமையும் எங்க அண்ணிக்கிட்ட சொல்லி உன்னை நான் படுத்த போறேன் என்று வெற்றி ரியாவின் பக்கத்தில் உட்கார்ந்து அவனது கதைகளை சொல்ல, எந்த கதையை சொல்ல வேண்டிய நேரத்தில் எந்த கதையை சொல்றான், எல்லாம் என் தலையெழுத்து, சி போங்க புருஷன் பொண்டாட்டி தனியாக விட்டுட்டு என்று அவனை விரட்டி விட, ஸ்ரீ பாப்பாவை பேந்த விடுத்து அவன் திட்டுகிறான் என்பது போல் நினைத்து அம்மா என்று ரியாவை கட்டி கொண்டது. ரியாவுக்கு மகள் அழுகு முகத்தை பார்த்து, ஒன்னிலடா குட்டி சும்மா என்று அவள் சொல்ல,
வேகமாக விஜயும், ஆமா பாப்பா ஒன்றும் இல்லை, சும்மா அப்பா சூ அப்படின்னு தான் சொன்னேன், ஒன்றும் சொல்லலை, அதுவும் இந்த வெற்றியை தான் சொன்னேன், வெற்றி பாவம் என்று வெற்றியும் கட்டிக்கொள்ள, அப்போ 2 பேரும் வேணும், நான் மட்டும்தான் உனக்கு வேணாமா பாப்பா என்று சொல்ல, ஆமாம் வேணாம் என்றது மழலையில். ஐயோ இந்த பாப்பா வேற அவ பங்குக்கு பிரித்து விட்டுருவா போலையே, டேய் சொல்லுடா நான் நல்லவேன்னு சொல்லிட்டு என்று வெற்றியிடமே வெள்ளைக்கொடியை நீட்டினான் விஜய். வெள்ளைக்கொடியெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ இனிமையாயிட்ட, வெளியே போடா எங்கள் ரூமை விட்டு என்று அவனை பார்த்து பாரபட்சம் என்று கூற, முடியாதுடா நானும் இங்கே தாண்டா இருப்பேன். அப்போ வாங்க ஏஞ்சல், நான் ஸ்ரீ நீங்கள் 3 பேரும் இந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாம், அவனே இந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கட்டும் என்று சொல்ல, டே என்னை ஒரே நாள் அனாதை ஆக்கிறாடா தம்பி, என்னையும் உங்கள் கூட்டத்துக்குள்ளே சேர்த்துக்கோங்கடா, ஐயம் பாவம் என்று பாவம் போல் மூஞ்சியை வைத்து கொள்ள, ரியாவோ என்ன வேணா பேசி தொலை என்பது போல் மகளிடமிருந்து தட்டை வாங்கி கொண்டு சமையலறை பார்த்து செல்ல பின்னாடியே சென்றார்கள் மூவரும். ரயில் பெட்டி போகுது பாரு என்பது போல் மயில் வாகனம் மூவரையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தலைநடையிட்டு வந்த ஸ்ரீபாப்பாவை பார்க்கும்பொழுது அவர் மனம் மகிழ்வதை அவராலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸ்ரீபாப்பாவையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் கையசைத்து ஸ்ரீபாப்பாவை தன்னிடம் வரும்படி அழைக்க, ஸ்ரீபாப்பாவோ அவரிடம் தலைநடையிட்டு வந்தது. அவர் அவரது தாத்தாவை போல் இருப்பதால் ஸ்ரீபாப்பாவிற்கு அவர் மீது பிடித்தம் இருந்தது. தாத்தா தாத்தா என்று வந்த குழந்தையை ஆவலாக தூக்கி கொண்டார். கிச்சனுக்கு வந்த ரியா சிங்கில் இருந்த பாத்திரங்களை அவள் உண்ட பாத்திரங்களையும் சேர்த்து கழுவி கொண்டிருக்கும் பொழுதே சிங்கின் அருகில் மேடையில் ஏறி அமர்ந்தான் வெற்றி. வெற்றியின் அருகில் ரியாவை பார்த்தவாறே அவனது தோள்பட்டியில் தன் கையை வைத்து கொண்டே, உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லு, நைட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளு என்று வெக்கப்பட்டு கொண்டே சிங்க் மேடையை தேய்த்தவாறே கேட்க, வெற்றியோ கையேறா, நீயும் நானும் எதிரியாகி ரொம்ப நேரம் ஆச்சு என்று சொல்ல, டே ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள என்னடா எதிரின்னு சொல்லிட்டு என்று அவன் கேட்க, ரியாவோ எதையுமே காதில் விழுகாதது போல் கழுவி கொண்டிருக்கும் பொழுதே வெற்றிக்கு ஒரு ஃபோன் வந்தது. வெற்றி, அப்படியா, எவ்வளோடா ஆகும் என்று கேட்க, அது வரும் 2000. என்னது 2000? ஐயோ எங்கள் அப்பா தரமாட்டாரேடா என்று புலம்புவதை கேட்டுக்கொண்டு, ஃபோன் தான் பேசுறியேடா தம்பி, அதை அந்த ஹாலில் உட்காந்துருக்க மயில் வாகனம் பக்கத்தில் போய் பேசுடா, ஏண்டா பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் நடுவில் நந்தி மாதிரி நின்றுக்கிட்டு பேசுகிற, டேய் இது கிச்சனாக இருந்தால் என்னடா, புருஷன் பொண்டாட்டி பேசக்கூடாதுன்னு எது இருக்கா என்று அவனிடம் கிண்டல் பண்ண, சரி பேசி தொலை, நான் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறேன் என்பது போல் ஃபோனை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த அறைக்கு சென்று விட்டேன். ரியாவின் அருகில் வந்த விஜய், சாரிடி, நீ சாப்பிட்ருப்பேன்னு நினச்சேன், அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது இல்லை, நீ அப்பாவுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீ சாப்பிடாமல் இருப்பேன்னு எனக்கு தெரியாது செல்லம் என்று அவள் இடையே கட்டி கொண்டு, கொஞ்சம் இந்த தொட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட எனக்கு கெட்ட கோவம், கையெடு என்று அவனை பின்னிருந்தவாறே தன் முழங்கையால் இடிக்க, வலிக்குதுடி ராட்சசி, என்னடி உள்ளியா இருந்துக்கிட்டு இப்படி அடிக்கிற என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கும் ஒரு ஃபோன் வந்தது. எடுத்தவன், என்னது மும்பை வரணுமா, இன்னைக்கேவா, நைட்டா என்று கொண்டே பார்க்க ரியாவோ ஒரு புன்னகையை சிந்தினார். நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியுது என்பது போல் அவளை பார்த்து வைத்தவன் ஃபோனில் அந்த பக்கத்தில் வந்த கேள்விக்கு பதிலாக, நான் ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்றேன் என்று வைத்துவிட்டு ரியாவை பார்த்து, நீ எதுக்கு சிரிச்சே நான் சொல்லவா, ஊருக்கு கிளம்பிட்டான், நம்ம வீட்டை விட்டு போக இனி என் கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்கள் போதும் காதல் செய்ய முந்தைய 17 பாகமும் பிளேலிஸ்டில் இருக்குது. பிளேலிஸ்டோட நேமு கண்கள் போதும் காதல் செய்ய. மொத்தம் 18 எபிசோடு. மற்ற கதைகளை கேளுங்க. நன்றி, வணக்கம். கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.